இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்து குணமடைந்த சீமோன் என்ற பெயருள்ள மனிதனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு பெண் விலை மதிப்பு மிக்க நறுமணம் கொண்ட பளிங்குகள் சிமிழ் கொண்ட ஒரு வாசனை தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் தலையின் மேல் ஊற்றினாள். அந்த நறுமண தைலத்தின் மணத்தினாலே வீடு முழுவதும் நிரம்பிற்று. சிலர் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று முறுமுறுத்தார்கள். 300 பணம் என்பது 1 வருடத்திய சம்பாத்தியம். இயேசு கிறிஸ்து, அவளை விட்டு விடுங்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக என்னுடைய சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று சொன்னார். இவள் தனக்கு கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டாள். 3 நாட்களுக்கு பிற்பாடு சம்பவிக்க இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிற்பாடு தைலம் பூசும் வாய்ப்பையும் அவள் இழந்து போயிருப்பாள். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்காக தன்னிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீனை ஒரு சிறுவன் கொண்டு வந்து கொடுத்தபோது அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி 5000 பேருக்கு மேல் சாப்பிட்டு மீதமுள்ளதை 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படி கிருபை செய்தார். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. உன் கைக்கு நேரிடும் காரியம் எதுவோ அது உனக்குரிய அந்த பலத்தோடு செய் என்ற வசனத்தின்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்திலே நேரிடும் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய் என்ற வசனத்தின்படியாக நமக்கு சமயம் நேரிடும் காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தன்னை கொன்று போட முயற்சித்த தன்னுடைய சகோதரர்களுக்கு இரக்கம் செய்யக்கூடிய தருணம் வந்தபோது, அவர்களுக்கு ஜீவரட்சணை செய்யக்கூடிய தருணத்தை கர்த்தர் கொடுத்த போது மனமோந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை தண்டிக்காதபடி அந்த தருணத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்தான். அதே போல உதவி செய்யும்படி மன்னிக்கும்படியான தருணம் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் மன்னிக்க வேண்டும். அந்த தருணத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, அந்த பெண் தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் தலையை பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினது போல எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தருணம் எங்களுக்கு கிடைக்கும் போதும் மன்னிக்கக்கூடிய தருணம் எங்களுக்கு கிடைக்கும் போதும் அதை பயன்படுத்தி கொள்ளவும், வசனத்தை விதைக்கக்கூடிய தருணங்கள் எங்களுக்கு கிடைக்கும்போது வசனத்தை விதைக்கத்தக்கதாகவும் கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.